என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இதெல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க, 2000 கோடி சேர்த்துட்டாரு, அதில் ஒரு 200 கோடி செலவு பண்ணி கூட்டம் சேர்த்தார் அப்படின்னு ஒரு கும்பல் சொல்லும். இது எதிர்பார்க்க வேண்டியது. ஸோ முன்னாடியே நான் லீக் பண்ணிட்டேன் உங்களுக்கு, சரியா நடக்க போவது அப்படின்னு. இது நிஜமாகவே நான் அரவக்குறிச்சி அந்த எலெக்ஷன் போது போயிருந்தேன். ஏராளமான பேர் வந்திருந்தாங்க. அவங்க அஃப்கோர்ஸ் பெங்களூர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. உடனே சொல்லலாம், சார் அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்குமா இங்கே சும்மா ஒரு சீன் போடுறதுக்கு அப்படின்னு. சரி, அப்போ பேக் எண்டில் நடந்த சில விஷயங்கள் அப்படின்னா அது 50 லட்சம் ஆக்கியிருக்க முடியாதா, 48 லட்சம் ஆக்கியிருக்க முடியாதா? என்னங்க கேள்வி இது? காசு இருந்தால் நான் கூட 30 லட்சம் காமிப்பேன், இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு பக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 18 லட்சம் தான் சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் 18 லட்சமும் இவங்க ஏதோ பண்ணாங்கன்னா நான் 18 கோடி ஆக்கிட்டு போகிறேன். இப்போ இதை நீங்கள் சொன்னீங்கன்னா பாஜகவில் இருக்கவங்களாம் அவங்கள போட்டு அப்படியே பொறாண்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஜகவில் இருக்கும் பலர்னு சொல்கிறீங்க, இருக்கிறதே சிலர் தான், அப்புறம் ஏன் நீங்கள் பலர்னு சொல்கிறீங்க அப்படின்வாங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றும் வேணாம், ஒரு பாஜக நிர்வாகிகிட்ட போயிட்டு என்னங்க நீங்கள் 11% வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது 11% இல்லை, 2.54% அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க. இல்லைங்க, நான் இப்போ தான் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், 11% சொல்லுங்கள், சண்டைக்கே வந்துடும். இது அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவு அப்படின்றது நம்ம அந்த 11%, அது அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனிநபர், அவர் மீது இருக்கின்ற நம்பிக்கை, அவர் மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவர் பின்னாடி திரண்டவர். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலும் ஐயா அரசியல்லாம் ஒரு சாக்கடை குப்பை அப்படின்னு ஒதுங்கி இருந்தவர்கள் அவங்க ஆஹா ஒரு நல்ல மாற்றம் வரும், இந்த சாக்கடையும் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்க. ஆனால் நீங்கள் அவரை இல்லை நீ அப்படி கொஞ்சம் ஓரமாக போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்ன உடனே அவங்க கடுப்பாயிட்டாங்க, அவங்க இந்த பக்கம் மடை மாறி விட்டார்கள். அதனால் நீங்கள் அண்ணாமலையை மட்டும் கேட்கறதுன்றது ரொம்ப போங்காட்டம், சரியா? ஸோ வரட்டும், 12ஆம் தேதி எவ்வளோ கூட்டம் வராங்கன்னு பார்ப்போம். அது நிச்சயமாக இன்னொரு விஷயம் சொல்லணும், கூட்டத்தை வச்சு எதையுமே நம்ம எடை போட முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். கூட்டத்துக்கே போகாமல் ஜெயித்தவங்களையும் நம்ம இங்கே பார்த்துருக்குறோம், கூட்டம் கூடி ஜெயிக்காமல் போனவங்களையும் நம்ம பழசில் பார்த்துருக்கோம். அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த 50 லட்சம் 18 லட்சம் இல்லை 1 லட்சம் இதை வச்சு அவருடைய செல்வாக்கு இவ்வளோதான் அப்படின்னு இது பண்ணிடாதீங்க. அது வேற ட்ராக், இது வேற ட்ராக். அவர் கொஞ்சம் நிதானமாக போகிறார் அப்படின்னு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ அண்ணாமலை அவர்கள் வீத லீடர் வரக்கூடிய 12ஆம் தேதி பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில வச்சு மாநாடு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? நிகழப் போகின்றது. இது நான் ஒன்று சொல்லிட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு, இதெல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க, 2000 கோடி சேர்த்துட்டாரு, அதில் ஒரு 200 கோடி செலவு பண்ணி கூட்டம் சேர்த்தார் அப்படின்னு ஒரு கும்பல் சொல்லும். இது எதிர்பார்க்க வேண்டியது. ஸோ முன்னாடியே நான் லீக் பண்ணிட்டேன் உங்களுக்கு, சரியா நடக்க போவது அப்படின்னு. இது நிஜமாகவே நான் அரவக்குறிச்சி அந்த எலெக்ஷன் போது போயிருந்தேன். ஏராளமான பேர் வந்திருந்தாங்க. அவங்க அஃப்கோர்ஸ் பெங்களூர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. உடனே சொல்லலாம், சார் அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்குமா இங்கே சும்மா ஒரு சீன் போடுறதுக்கு அப்படின்னு. அவர் இப்போ கட்சி இல்லை, முதல்ல இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இந்த வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது அரசியலில் நீங்கள் ஏதாவது பண்ணணும், இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தோளில் துண்டு போட்டுன்னு சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதற்கான ஒரு கேதரிங்காக தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ அமெரிக்கா போயிருக்காரு, அங்கேயும் நியூ ஜெர்சிலியா அங்கே ஏதோ அவங்களெல்லாம் சந்திக்கிறார் போல் இருக்கின்றது. சார் அமெரிக்காவில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ திமுகவில் என்ஆர்ஐ இவங்க இல்லையா, அங்கேருந்து ஆன்லைனில் சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு இல்லையா, இல்லை தாவேக்காக்கு இல்லையா, நாத்தாக்காக்கு இல்லையா? அதனால் நீங்கள் அண்ணாமலையை மட்டும் கேட்குறதுன்றது ரொம்ப போங்காட்டம், சரியா? ஸோ வரட்டும், 12ஆம் தேதி எவ்வளோ கூட்டம் வராங்கன்னு பார்ப்போம். அது நிச்சயமாக இன்னொரு விஷயம் சொல்லணும், கூட்டத்தை வச்சு எதையுமே நம்ம எடை போட முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். கூட்டத்துக்கே போகாமல் ஜெயித்தவங்களையும் நம்ம இங்கே பார்த்துருக்குறோம், கூட்டம் கூடி ஜெயிக்காமல் போனவங்களையும் நம்ம பழசில் பார்த்துருக்கோம்.
அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த 50 லட்சம் 18 லட்சம் இல்லை 1 லட்சம் இதை வச்சு அவருடைய செல்வாக்கு இவ்வளோதான் அப்படின்னு இது பண்ணிடாதீங்க. அது வேற ட்ராக், இது வேற ட்ராக். அவர் கொஞ்சம் நிதானமாக போகிறார் அப்படின்னு. ஸோ அரசியலில் அது சாக்கடைன்னு ஒதுங்கி போயிருக்கவங்களை இழுப்பதற்கான முயற்சியாக தான் நான் இது பார்க்குறேன். அது நல்ல முயற்சி தான். அதே நேரத்தில் இப்போ பொள்ளாச்சியில் நடக்க இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை தலைமையிலான வீத லீடருடைய மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் இருக்கக்கூடிய பலர் அதில் வருவதற்கான கலந்து கொள்வதற்கான ஒரு சூழல் இருக்கு. இது பாஜகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஏற்கனவே பல பேர் இணைஞ்சிருக்காங்க, ஆனாலும் இணையாமல் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதை நீங்கள் சொன்னீங்கன்னா பாஜகவில் இருக்கவங்களாம் அவங்கள போட்டு அப்படியே பொறாண்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஜகவில் இருக்கும் பலர்னு சொல்கிறீங்க, இருக்கிறதே சிலர் தான், அப்புறம் ஏன் நீங்கள் பலர்னு சொல்கிறீங்க அப்படின்வாங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றும் வேணாம், ஒரு பாஜக நிர்வாகிகிட்ட போயிட்டு என்னங்க நீங்கள் 11% வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது 11% இல்லை, 2.54% அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க. இல்லைங்க, நான் இப்போ தான் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், 11% சொல்லுங்கள், சண்டைக்கே வந்துடுவாங்க. ரைட். இது அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவு அப்படின்றது நம்ம அந்த 11%, நான் 11% தான் நம்புகிறேன். அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனிநபர், அவர் மீது இருக்கின்ற நம்பிக்கை, அவர் மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவர் பின்னாடி திரண்டவர்கள். அது என்ன சொன்ன மாதிரி பெரும்பாலும் ஐயா அரசியல்லாம் ஒரு சாக்கடை குப்பை அப்படின்னு ஒதுங்கி இருந்தவர்கள், அவங்க ஆஹா ஒரு நல்ல மாற்றம் வரும், இந்த சாக்கடையும் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்க. ஆனால் நீங்கள் அவரை இல்லை நீ அப்படி கொஞ்சம் ஓரமாக போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னோடனே அவங்க கடுப்பாயிட்டாங்க. அவங்க இந்த பக்கம் மடை மாறி விட்டார்கள். இப்போ மறுபடியும் அது இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ 2.25 இருந்தது 11 ஆச்சு. இந்த நடுவில் இருக்க வித்தியாசம். அதனால் பாஜகலேருந்து இருக்கவங்க தான் அண்ணாமலை அப்படின்றது கிடையாது. அண்ணாமலை அவர்களுக்கு இப்போ அந்த அதிமுகலேருந்து வரலாம், ஈவன் திமுகலேருந்து வரலாம், தாவேகாலியே இப்போ நிறைய பேர் என்னங்க ஒரு மாற்றம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் இது வேறு மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ விரக்தியில் நிறைய பேர் பேசுறது சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். அவங்க உடனே இந்த பக்கம் வருவாங்களா சொல்ல முடியாது. பட் பல கட்சிகளிலிருந்தும் இந்த பக்கம் வரலாம். ஏதோ பாஜக சப்ளை அங்கேருந்து சப்ளை லைன் வந்தால் தான் இங்கே கரண்ட் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அவங்க வந்தாலும் வராட்டாலும் பெரும்பாலானவர்கள் இங்கே தான் வரப்போகிறாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா இவங்களே எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. பாஜக நீங்கள் பட்டுக்கங்க, அவ்வளோதான். இது முதல்லயே இருந்திருக்கணும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் இப்போ எதுவும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. பட் இதை நம்பி அண்ணாமலை கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அண்ணாமலையுடைய வீத லீடரில் இணையக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண உடனே ஒரு சில தினங்களை பொறுத்த வரைக்கும் வேகமாக இணைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க, லேக்ஸ் கணக்கில் ஏறிக்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த 18 லட்சத்தை நெருங்கின பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு அப்கிரேட் அப்படிங்கிற விஷயமே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. அந்த 18 லட்சத்திலேயே நின்றுகிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, அதனால என்ன இப்போ? இல்லை, அண்ணாமலைக்கு அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. 18 லட்சம் கூட பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் நடந்த சில விஷயங்களால 18 லட்சம் வெளியே காண்பிக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ பேக் எண்டில் நடந்த சில விஷயங்கள் அப்படின்னா அது 50 லட்சம் ஆக்கியிருக்க முடியாதா? 48 லட்சம் ஆக்கியிருக்க முடியாதா? என்னங்க கேள்வி இது? காசு இருந்தால் நான் கூட 30 லட்சம் காமிப்பேன், இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு பக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 18 லட்சம் தான் சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் 18 லட்சமும் இவங்க ஏதோ பண்ணாங்கன்னா நான் 18 கோடி ஆக்கிட்டு போறேன். இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களே 5.25 கோடி தான். சரி, அப்போ நான் 1 கோடி ஆக்கிட்டு போகிறேன். இன்றைக்கி அதிமுக சொல்லுங்கள் 2 கோடி தொண்டர்களுடைய கட்சின்னுவாங்க, திமுகவும் அதே தான் சொல்லுவாங்க, தாவேகாவும் அதே தான் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் சொல்கிறத கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகை எங்கேயோ போய் நிற்கும். உண்டா இல்லையா? அவர் ஏதோ பண்ணி 18 லட்சம் காமிச்சாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதை விட ஒரு வடிகட்டின பொய் இருக்க முடியாது. ஏன்னா பண்ணி 18 லட்சம் காமிக்கிறவர் 50 லட்சமே காமிச்சிட்டு போகலாம், 48 லட்சம் காமிச்சிட்டு போகலாம், இல்லை 38 லட்சம் காமிச்சிட்டு போகலாம். ஏன் 18ஓட நிற்கணும்? அப்போது நீங்களே மாற்றி மாற்றி பேசினுக்கிறீங்க குறை சொல்கிறவங்க அப்படின்றது நல்லா புரியுது. அடுத்தது, இந்த எண்ணிக்கையை வைத்துத்தான் அவருடைய செல்வாக்கு அப்படின்றத என்றைக்குமே நான் ஏற்றுக்கிட்டதில்லை. கிராமப்புறங்களில் இருக்கவங்க இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. இப்போது 2 கோடி மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுகவில். சரி, இருந்துட்டு போட்டோம். அந்த 2 கோடி பேரும் நீங்கள் இன்றைக்கி எல்லாம் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? ஏன்னா அந்த ஆக்சஸ் இல்லாதவங்க, அது தெரியாதவங்க இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. வெறும் ரெட்டலை மட்டும்தான் தெரியும், எம்ஜிஆர் தெரியும், ஜெயலலிதா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அப்போ அதை வச்சுட்டு அதிமுகவுடைய செல்வாக்கு இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறதா?
சும்மா நீங்கள் பாட்டுக்கு அவர் மேலே வெறுப்பு இருந்ததுன்னு சொன்னால் பொழுது விஞ்சவனே இன்னைக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கின்னு எதையாவது ஒன்று சொல்லணும்னு இருக்கவங்கள திருத்த முடியாது சிவா. டிஆர் பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலைக்கு எதிராக டிஃபமேஷன் கேஸ் போட்டிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட காலகட்டத்தில் டிஆர் பாலுடைய சொத்துக்கள் குறித்து அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள், அது குறித்த விமர்சனங்கள் அடிப்படையில் டிஃபமேஷன் கேஸ் போட்டிருந்தாங்க. இப்போ அதுல இருந்து டிஆர் பாலு அவர்கள் வித்ரா பண்ணியிருக்காங்க, வாபஸ் வாங்கியிருக்காங்க, அண்ணாமலை அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது? அப்போது உங்கள் மானம் போகவில்லை, ஏன்னா மானம் போயிடுச்சுன்னு தானே நம்ம டிஃபமேஷன் போடுறோம். டிஃபேம் அப்படின்னா அது மாதிரி அவமானப்படுத்தி விட்டார், மானம் போய்விட்டது அப்படின்னு. அப்போ மானம் போல இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர் தவறாக பேசவில்லை அப்படின்றது ஒரு அர்த்தம். அவர் உண்மையைத்தான் பேசினார். ஏன்னா அவதூறு அப்படின்னு வரும்போதே பெரும்பாலும் பொய்யை அடிப்படையாக கொண்டது தான் இல்லையா? அப்போ அவர் பொய் பேசலைன்னா அப்போ அவர் சொன்னதெல்லாம் உண்மை, அதான் அர்த்தம். அப்போ இவ்வளோ சொத்து எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லுங்க, இதுதான் கேள்வி. உடனே கேட்கலாம், அண்ணாமலை பாருங்கள் ஃபைல்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணார், இதெல்லாம் பண்ணலன்னா எப்பா எத்தனை தடவை தான் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அவராக போயிட்டு அவங்க வீட்டில் ரைடு விடுவார், அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இதில்ல, அவங்க செய்யணும். அவங்க யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, எல்லாம் அண்ணாமலை செய்யணும்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? இல்லை எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை வரையும் காம்ப்ரமைஸ் பேசி வித்ட்ரா பண்ணிட்டாங்க, பாருங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஏன் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு. அப்படியா? அப்போ என்ன அண்ணாமலை திமுகவை நோக்கி நகர்கிறாரா? இல்லை, அப்படியான ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு இப்போ சோசியல் மீடியாவில். அப்போ நயினார் அவர்கள் சொன்னார், திமுக பாஜக கூட்டணியான தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு. எப்படி அண்ணாமலை போகிற வழியே நீ பின்னாடி பாஜக போதா, இல்லை பாஜக போகிற வழியில் அண்ணாமலை போகிறாங்க? எனக்கு பதில் சொல்லுங்களேன். உங்களுக்கு தான் அண்ணாமலை ஆவாதுன்னு ஆகிப்போச்சு. அவனோட ஒட்டும் உறவும் கிடையாது, அண்ணன் தண்ணி போடக்கூடாது, நாட்டாமல் தீர்ப்பு கொடுத்துட்டார். அப்புறம் அவர் போகிற இடத்துக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க? எங்கேயோ ஒன்று உதைக்குதா உங்களுக்கு? அப்புறம் இதான் வாய்க்கு வந்தது பேசிட்டு இருக்கலாம் சிவா. இல்லை, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக சைடில் கூட அண்ணாமலையை அதிமுக பக்கம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற பேச்சுக்கள் நடைபெறுவதாக நேற்று ஒரு மீடியாவில் செய்தி வழியாக இருந்தது, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. முதல்ல டிடிவி தினகரனை கொண்டு வாங்க, அப்புறம் மற்றவங்களை கொண்டு வரலாம். இப்போ சமீபத்தில் கூட அவர் வந்து எடப்பாடி அவர்களை ரொம்பவே ஆதரித்து இது பண்ணி தான் பேசியிருந்தார் டிடிவி அவர்கள். அட்லீஸ்ட் எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும், இனிமேலும் நாமளே இங்கே உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு. கட்சியவாது நீங்கள் இப்போ இருக்கின்ற மிச்சம் மீதி இருக்கின்ற கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு சொன்னால் அட்லீஸ்ட் டிடிவி தினகரன் அவர்களையாவது முதல்ல கொண்டு வரணும். அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் பேசலாம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164